தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது குண்டு மழை பொழிந்து வருவதால் நீடிக்கும் போர் பதற்றம். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள உயர்மட்ட தலைவர்களின் இருப்பிடங்களை குறிவைத்து தாக்குதல். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலால் ஈரான் உயர் தலைவர் ஆயத்துல்லா காமேனி பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம். அமெரிக்கா மீதான ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிப்போம். ஈரானின் ஏவுகணை தொழிற்சாலை முற்றிலும் அழிக்கப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். அமெரிக்காவின் அடிப்படை பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்புக்கு சவால் விடும் வகையில் ஈரானின் நடவடிக்கைகள் இருந்ததால் போர். அமெரிக்க மக்களின் வருங்கால நலனுக்காக இந்த போர் எனவும் அதிபர் ட்ரம்ப் விளக்கம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் எதிரொலியாக மத்திய அரசு அறிவுறுத்தல். ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். தெஹ்ரான் முழுவதும் எழுந்த வெடிகுண்டு சத்தத்தால் அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள். போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் ஈரானில் அவசர நிலை பிரகடனம். மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல். காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக திமுக ஏற்கனவே உறுதி. திமுகவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக செல்வ பெருந்தகை பேட்டி. திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தாவேகா காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறியது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு செல்வ பெருந்தகை விளக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை வழங்க வேண்டுமென திமுக தலைமையிடம் கேட்டுள்ளோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் தபாக தலைவர் வேல் முருகன் பேட்டி. இன்னும் 10 நாட்களுக்குள் தேர்தல் அறிக்கை முழு படிவம் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்படும். மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதையே அறிக்கையாக வெளியிடுவோம் என திமுக எம்பி கனிமொழி பேட்டி. மதிமுகவிலிருந்து பிரிந்து புதிய கட்சியை தொடங்கிய மல்லை சத்யா திமுகவிற்கு ஆதரவு. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற திராவிட வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இன்று இரவு சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கவும் திட்டம். மதுரையில் இன்று இரவு அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என தகவல். மதுரைக்கு வரும் பியூஷ் கோயலுடன் எஸ்பி வேலுமணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என தகவல். மதுரையில் நாளை அதிமுக பாமக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல். மதுரையில் ஜிஆர்டி ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி.
மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி. சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் மார்ச் 4ஆம் தேதி தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்க உள்ள நிலையில் அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நிர்வாகிகள் மனு. இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாளை காலை புதுச்சேரி செல்லும் மோடி அன்று மாலை மதுரை சென்று திருப்பரங்குன்றம் கோயிலில் வழிபாடு நடத்த திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி வருகையையொட்டி நாளை மதுரையில் ட்ரோன்கள் பறக்க தடை. தடையை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. சென்னை மயிலாப்பூரில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கிராம கோயில் பூசாரிகள் மாநாடு. கோயில் பூசாரிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கோயில் பூசாரிகள் மாநாட்டை பார்க்கும்போது சிலருக்கு வயிற்றெரிச்சல் வரலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியது திமுக தான் எனவும் முதலமைச்சர் பேச்சு. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் 4335 கோயில்களில் குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. 11 பெண்கள் உட்பட 41 ஓதுவார்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஒவ்வொரு ஆண்டு பொங்கல் பண்டிகையன்று பூசாரிகளுக்கு புத்தாடை வழங்கப்படும். உறுப்பினராக உள்ள பூசாரிகள் மரணமடைந்தால் குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பன உட்பட 11 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்க அனுமதி. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ.எம். சௌத்ரியின் 4 நாட்கள் ஆய்வை தொடர்ந்து அனுமதி வழங்கி நடவடிக்கை. சென்னை ராயப்பேட்டையில் காவலரை சரமாரியாக தாக்கிய திமுக சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆர்.என். துரை. வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பு. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் வந்ததால் பரபரப்பு. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர்கள் உடனடியாக ரயில்களை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. புழல் சிறை கைதிகள் வழக்கறிஞர்களை சந்திக்க கூடுதல் நேரம் ஒதுக்க கோரிய வழக்கு. தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்குள் புகுந்த லாரியால் பரபரப்பு. லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,21,600க்கு விற்கப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 3 லட்சத்திற்கு விற்பனை. தங்கத்தை போல் வெள்ளியின் விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நடுத்தர மக்கள் கவலை. பெண்களின் ஆரோக்கியத்தை காக்க 14 வயதுடைய சிறுமிகளுக்கான கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கும் HPV தடுப்பூசியை இலவசமாக வழங்கும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்.
நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.8 விழுக்காடு என மத்திய அரசு அறிவிப்பு. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவிகிதம் 7.6% உயரும் என்றும் தகவல். மேகாலயா சட்டமன்றத்தில் மாநில முதலமைச்சர் கான்ராட் சங்மாவிடம் எம்எல்ஏவாக இருக்கும் அவரது மனைவி மேதாப் சங்மா அடுக்கடுக்கான கேள்வி. கால்நடை மற்றும் மீன்வள கல்லூரிகள் எப்போது கட்டி முடிக்கப்படும் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் விரைவில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் சங்மா பதில். DRDO அமைப்பால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகவும் குறுகிய தூர விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பின் சோதனைகள் வெற்றி. ஒடிசாவின் சந்த்பூர் நடந்த சோதனைகளில் பல்வேறு வேகம், தூரம் மற்றும் உயரத்தில் பறக்கும் அதிவேக விமான இலக்குகளை இந்த ஏவுகணை துல்லியமாக கண்டறிந்து தாக்கி அழித்ததாக தகவல். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் இந்தியாவில் ஆப்பிள் பே கட்டண சேவையை அறிமுகப்படுத்த திட்டம். ICICI, HDFC, ஆக்சிஸ் வங்கிகள் மற்றும் விசா, மாஸ்டர் கார்டு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை என தகவல். ஆண்ட்ரோபிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை அனைத்து கூட்டாட்சி அமைப்புகளும் உடனடியாக நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. ராணுவ பயன்பாட்டில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீக்க மறுத்ததால் நடவடிக்கை என தகவல். பாகிஸ்தானின் திடீர் தாக்குதலுக்குள்ளான ஆப்கானிஸ்தான் பதில் தாக்குதல். தாக்குதல் தொடர்பாக வீடியோக்களை வெளியிட்டது ஆப்கானிஸ்தான் ராணுவ அமைச்சகம். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். இந்தியா, இலங்கையைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்குள் நுழையுமா பாகிஸ்தான்? இன்று இரவு 7 மணிக்கு சூப்பர் 8 சுற்றில் இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுமா இந்திய அணி? நாளை நடைபெறும் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் அணிகள் பல பரீட்சை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.